டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கும் பட்சத்தில் அவர் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க சென்னையில் ஒரு முக்கியமான நபர்னா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் ஒரு அதிருப்தியிலே இருக்காரு. அவருமே திமுக பக்கம் போயிடலாமன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இவங்களை ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி டெல்லி சொல்லியிருக்காங்க அவங்கள சமாதானப்படுத்துன்ற மாதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தும் முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபடவே இல்லை. ஸோ சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புத்திசாலி. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு நபர்களை பார்த்தீங்கன்னா வீழ்த்தியிருக்காரு. சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ். ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள். அதிமுகவில் சாதுரியமா வெளியேற்றப்பட்டாரு, சாதுரியமா தோக்கடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சசிகலாவை பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கல. சசிகலா வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கல. சசிகலா சிறையில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டாரு. ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா அதனால் ஒன்றும் பண்ண முடியாது சிறையில் இருந்து. ஸோ அந்த மாதிரி இக்கட்டான நிலையில் இருந்தால்தான் சசிகலா பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற தெளிவான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் கொடுத்துருக்காரு. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டேன், ஸோ நான் எதிர்த்துட்டு தான் இருக்கேன், நான் எதிர்த்தனால தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதிமுக தோல்வின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா சாதுரியமாக சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு ஸோ நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்காரு. சசிகலாவுக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் நம்பிக்கை துரோகம் தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கான்ற மாதிரி தொடர்ந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்களை பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா டிடி தினகரன் நீக்கப்பட்டு 10 வருடம் ஆயிடுச்சு. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா இறந்தப்ப அவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் கட்சியிலே அவர் இல்லை, அம்மாவால் நீக்கப்பட்டோன்ற மாதிரி. எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டிருக்கதா பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறு சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஒருவேளை செங்கோட்டையன் போன்ற சீனியர் நம்பருக்கான திமுக போகும்போது கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு அடி வாங்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பலமே கொங்கு மண்டலம் தான். அப்போ அங்கேயே மிகப்பெரிய சர்வின்றப்போ எடப்பாடியால் நீடிக்க முடியுமா, அதிமுக வழிநடத்த முடியுமான்ற கேள்வி இருக்கு. ஸோ எடப்பாடியால் ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் ஒரு தோல்வி அடையும் பட்சத்தில், ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுக இல்லைன்னா தோல்வி தான் அடையும். அது நயனானந்தரன் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டாரு ஒன்றிணைந்த அதிமுகவோட தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ சசிகலாம் பார்த்தீங்கன்னா நான் அதிமுக பிரச்சாரம் பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமி சிக்கலை ஏற்படுத்தும் கேட்டிங்கன்னா டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் அப்படி நடத்துகிற பட்சத்தில் இரட்டை இலையை பிளாக் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு பலமே இரட்டை இலை. இரட்டை இலை இல்லைன்னா அவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சுயேட்சை நின்று ஜெயிக்கிற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. இப்போ ஓபிஎஸ் பல சின்னத்தில் அந்த மாதிரி நிற்கிறதுக்கான தைரியம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக இப்போ ஒரு பொதுக்குழு பார்த்தீங்கன்னா எல்லா முடிவு எடுக்கும். எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்படல, பொதுக்குழுவால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே பாணியில் பார்த்தீங்கன்னா சசிகலா டீம், ஓபிஎஸ், செங்கோட்டையன் முயற்சி பண்ணும்போது அது பலன் நீக்கும்ன்றாங்க. ஸோ யாருக்கு இரட்டை இலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கதா சொல்கிறாங்க. அப்படி முடங்குற பட்சத்தில் 2 பேருமே சமரசமாக போனால் இரட்டை இலை கிடைக்கும்ன்ற சூழ்நிலை உருவாச்சுன்னா கண்டிப்பாக சமரசம் போவாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்